நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 7:58 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:36 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:36 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அன்பு அறிவு பரிமளிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பணியாளர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சலுகைகள் கிடைக்கும் நாளாக கொடுங்க. புத்தாடை அணிகளின் அணியக்கூடிய சூழலும் இருக்கும். அனுபவ அறிவினால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க மனம் தளராமல் செயல்படுவது நல்லது. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதிகளை தவிர்த்து விடுவீர்கள். தயவு செய்து கொடுத்த வாக்குறுதிக்காக கடுமையாக உழைக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது. கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடுங்க. பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்யக்கூடிய வேலையில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் முவந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடும். இன்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அனுபவ அறிவு இன்று கண்டிப்பாக பரிமளிக்க கூடுங்க. பரணி. தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்க கொடுங்க. இன்று புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். தாராள மனதுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பீர்கள். இன்று நீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. தயவு செய்து எதையும் யோசித்து செய்யுங்கள். நல்ல அறிவு என்று ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இடையூறு செய்பவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க கொடுங்க. மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளிலே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இடையூறு செய்பவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை கொஞ்சம் ஏற்படக்கூடும். முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்படக்கூடுங்க. நிர்வாக செலவுகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும்.
முடிவுகளில் கூட தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடுங்க. இன்று எதிலும் திருப்பங்கள் நேர்ந்த நாளாகவும் இருக்கக்கூடுங்க. உணவை இன்று நீங்க பார்த்து உட்கொள்ள வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிரமங்கள் இருப்பது கண்டிப்பாக சரியாகும். பண வரவு திருப்திகரமாகத்தான் இருக்க கொடுங்க. உடைய தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். தனித்திறமையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று பெண்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடனும் யோசனையுடனும் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடக்க கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். ரோகிணி. இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். சின்ன சின்ன விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுப விரயங்கள் தான் இன்று இருக்கக்கூடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லை. என்று இடையூறு செய்வரிடம் விலகி இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பாக கை கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். செயல்திறன் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாய பணவரவும் தேடி வர கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று எந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடைய நல்ல செயலை சில குறைகள் சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எளிமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாக்க கொடுங்க. என்று விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டுக்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுவார்கள். கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். எதிலும் உற்சாகம் உண்டாக கொடுங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஆர்வமுடன் செயல்படுவார்கள். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதையும் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வருங்க. இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் இன்று விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். மன அமைதியுடன் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். திருவாதிரை சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் இன்று கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ பெரிய அளவில் இருக்காது. இன்று பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பதட்டப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு நடப்பவை எல்லாம் ஓரளவு நன்மையாகவே இருக்க கொடுங்க. புனர்பூசம் இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது மிக நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க பதட்டம் அடைய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்ல கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் அற்புதமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். பதட்டங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லை. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இன்று நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பு தேவைப்பட கொடுங்க. பண வரவை சீரானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வாகனத்தில் நீங்க மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். தாயின் ஆறுதல் மனசுக்கு நம்பிக்கை கொடுக்கும். சுபகாரிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரக்கூடும். வீடு மாற்றிக்கொள்ளக்கூடிய விரும்புவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் என்றே சொல்ல முடியுங்க. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். யோசியுங்கள். பொறுமையாக திட்டமிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. படிப்பில் மட்டுமே முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. என்று செய்யக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். நல்ல மனசை மற்றவர்கள் இன்று பாராட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் எதிர்பார்த்த காரியங்களை வச்சு இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். இன்று முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. என்று நீங்க கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று புரியாத புதிருக்கு கூட விடை கிடைக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க.
எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்வதற்கு முன்னேறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரமும் என்று செழித்து வளரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடுங்க. சுகமான நித்திரை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இனிய கனவுகளும் உங்களை தேடி வரக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். விரைவாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். இனிய கனவுகள் உண்டாகக்கூடும். நல்ல நட்பு கண்டிப்பாக மலரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள் என்று மதிநுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். புதிய தொழில்முறை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தையருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் என்று நீங்க துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள் என்று பெண்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். குழப்பங்களுக்கு மத்தியில் தான் முடிவே கிடைக்க கொடுங்க. இப்போதைக்கு காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த விடாமுயற்சிக்கு வெற்றியும் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுலபமாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அதேபோல் முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. பூரம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. உத்திரம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். காரியங்கள் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதையும் யோசித்து பார்த்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பதட்டம் வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். கட்டுப்பாட்டுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். இன்று நடக்க வேண்டிய காரியங்களில் கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். செயல்களை கொண்டு நேர்த்தி உருவாகக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக செயல்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்களும் கண்டிப்பாக மேலுங்க விட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுகாதார பேச்சுக்களை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபாரமும் இன்று செழித்து வளரக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்க செயல்களை வேகம் கொடுங்க. நேர்மை திறனும் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படக்கூடுங்க. உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையக்கூடும். குடும்பத்தின் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூட்டி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று
மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று விளையாட்டு புத்தியாக காணப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் வேகமுடன் காணப்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான மனநிலை ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க கொடுங்க. அஸ்தம். இன்று வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான சூழலும் இன்று உண்டாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சித்திரை. பயணங்கள் செல்லக்கூடிய திட்டங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். சுகமான நித்திரை என்று ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாள் என்றே சொல்ல முடியும். சித்திரை. இந்த காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். யோகவித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் சிலர் உங்களை பொறாமை குணத்துடன் பார்ப்பார்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் வளர கொடுங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் காணாமல் போக கொடுங்க. சரி விகிதத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிவீர்கள். கூடுதல் பண வரவும் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடும். சுப செய்திகளும் ஒரு பக்கம் வந்து சேருங்க. பிள்ளைகளின் நல்ல செயல் உங்களுக்கு பெருமை தேடி கொடுக்கும். என்று பெண்களால் இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகும். அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். குறுகிய பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்க போங்க. கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறக்கூடும். அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் என்று உத்தியோக மாற்றத்தையும் விரும்புவீர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு தொல்லையை கொடுக்குங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சவால்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். சுவாதி. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. மன நிம்மதியின்றி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். குறுகிய பயணங்கள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். விசாகம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்ல செயலை சிலர் குறைகள் சொல்வார்கள். தொல்லைகள் மறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள்.
அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள மிகவும் ஆர்வம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். ஆர்வமுடன் இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதிய வேலை கூட உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று சுத்தம், சுகாதாரம் என்ற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பொதுவான விஷயங்களை தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருந்து விழாக்களில் கூட கலந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். நல்லது நடக்கக்கூடும். என்று மாணவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் இன்று தேவையில்லாத குழப்பங்கள் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கத் தொடங்கும். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். குறுகிய தூர பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றி கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க சரிப்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. உபரி பண வருமானம் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக ஒதுக்கக்கூடும். செயல் வடிவம் பெரும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க அபார வளர்ச்சி கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குகளையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கால அவகாசம் எதிலும் தேவைப்பட கொடுங்க. அளவான பணவரவு வேண்டி கிடைக்கக்கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பார்த்த இந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்த கடன் சுமைகள் கண்டிப்பாக தீருங்க. கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். இன்று பெண்கள் நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உழைப்பால் உயரும் நாளாக கொடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. என்று நீங்க யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் என்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கையிலும் காசு பணம் இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூட்டும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று யோசிக்காமல் செய்த காரியங்களை கூட வெற்றி இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். என்று புதிய பணிகள் கொஞ்சம் ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. அளவான பண வரவே கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி அன்புடன் வழிநடத்துவீர்கள். மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நேரத்திற்கு மட்டும் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றிகள் குவிந்து வாழ்க்கையில் வசந்தம் வீசுங்க. குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். என்று குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின்னர் மறையக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள். எதிலும் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் செயல்படுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். போக்குவரத்தில் இன்று நீங்க கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். இல்லற்றில் கலந்து பேசுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்குங்க. என்று மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுங்க. செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்யுங்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கக்கூடும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். என்று உங்க வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனப்பதற்றத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். முழு முயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அளவான பண வரவே கிடைக்கக்கூடும். கூடுதலாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று நீங்க செய்யும் பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. அனுகூலமான நல்ல விஷயங்கள் உருவாக கூட்டும். அவிட்டம் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடுங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. என்று உங்களுக்கு புதிய பணிகள் ஏற்பட்டு கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். காசு பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். குடும்ப சூழ்நிலையை பிறரிடம் பேச வேண்டாம். வியாபாரம் அந்த கதையில் தான் இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இன்று தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மனம் அமைதி பெறும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். புதிய வாகன யோகமும் ஏற்பட கொடுங்க.
உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை தள்ளிடுவது வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்வதையும் தவிர்த்து விட வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எல்லோரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். மனசுக்குள் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். புத்துணர்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த மனதுக்குள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிலைத்த வாழ்க்கையை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவை இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். கூடுமானவரை எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக செய்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோதானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று கூடுதலாகவே பண வரவு இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சதயம். இன்று கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் கூட அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று நீங்க முடியும் பட்சத்தில் எதையும் யோசித்து செய்யுங்கள். உழைப்பால் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி. அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுவீர்கள். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கூட வரக்கூடும். என்ற மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக உருவாகக்கூடும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். மீனம் ராசினியர்களுக்கு இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைகள் உருவாக கொடுங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நல்லது கெட்டதுகளை பார்த்து ஈடுபடுவது நல்லது. தேவையற்ற மன பயம் இருந்து கொண்டிருக்கும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடுங்க. இன்னும் சிலர் உங்களை பார்த்து காசு பணம் கேட்டு நச்சரிப்பு செய்யக்கூடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகுங்க. பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதல்ல நீங்க வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் சுறுசுறுப்பு மேலோங்க கொடுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வழக்கமான பணிகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். மனக்கவலை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கைகூடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் குடிவிடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. உத்திரட்டாத்தி. இன்று பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்படுவீர்கள். தோரணையுடனும் காணப்படுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். இன்று நல்லவர்கள் என்று பெயரெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மதி நுட்பத்துடன் செயல்பட்டும் வெற்றி பெற முடியும். கையில் காசு பணம் புழங்கக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. ரேவதி. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. உயரமான வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.